நேற்று ஒரு செஷன் பண்ணியிருந்தோம். 158 ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருந்துச்சு. ஓகே சார். ஆஹ், கடைசி செஷன்ல 43 பேர் தான் இருந்தாங்க. 42 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இருந்தீங்களா சார்? சகாரா சார் இதுல? இல்ல. 43 பேர் இருந்திருந்தாங்க. 3 பேர் வந்து எடுத்திருக்காங்க இதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் 3 பேர் 3 பேமெண்ட் வந்திருக்கு. ஓகே ஓகே ஸோ சொல்லுங்க பாலமுருகன், நீங்க ஆஃபர் முடிச்சிட்டீங்களா? உங்களோட ஆஃபர்? சார், முடிச்சிட்டேன் சார். ஓகே. அது நான் சென்ட் பண்றேன். அது ம். கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்மளுது வந்து ம். சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னு போடுறதா இல்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னு போடுறதா இல்ல, ஏன்னா 2 3 கேட்டகரியில இருக்கிறதுனால எப்படி அந்த ஒரு இடத்துல வார்த்தையை மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. நம்ம வந்து அந்த இதுல ஐடியல் கஸ்டமர் கொஸ்டின் ஃபைனலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஸ்டூடெண்ட் தான். ஆனா பொதுவா ஸ்டூடெண்ட்னு போட முடியாது இல்ல சார். குரூப்லயே போட்டுமா சார்? நீங்க ஷேர் இல்ல பண்ணுங்க இங்க சார். ஸ்டாட்ல போட்டு. நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. இருங்க, நான் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறேன். ப்ளீஸ் ஜாயின். சொல்லுங்க சார். ஓகே. ஐ ஹெல்ப் ஃபைனல். நீங்க இதை ப்ரெசென்ட் பண்ணுங்களேன். ஐ ஹெல்ப் ஃபைனல் இயர் சிவில் ஐ இன்ஜினியரிங். ஹெல்ப் ம். ஐ ஹெல்ப் ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் unlock their survey potential, preparing them for successful career. இல்ல சார், இது ஒர்க் ஆகாது சார் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா. Okay, ஐ ஹெல்ப் ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஃபைன். ஓகே. okay, டு ஐ ஹெல்ப் ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் சர்வேயிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா சர்வே அது அவங்களுக்கு புரியாது சார். ஓகே. okay, okay. சகாரா சார், நீங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இவர் சகாரா சார் வந்து அவருக்கு என்ன இது அஹ், எப்படி பெட்டர் பண்ணலாம்னு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நான் சிவில் இன்ஜினியர் சார். நான் அப்படிங்களா? Okay, sir. சார் நான் சிவில் இன்ஜினியர். சரியா? Okay, okay, okay. ரெண்டாவது, உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆ, உங்க மெயினா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான். நீங்க டோட்டல் ஸ்டேஷன் தானே பண்றீங்க. ஆமா இந்த சார். டோட்டல் ஸ்டேஷன் வந்து ஒர்க்கிங் ப்ரிப்பேர் தான் நிறைய பேர் தேவைப்படுது. அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ கம்பெனிஸ் தான் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க பணம், பேமெண்ட். அந்த Okay, okay. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து வர்ற பசங்க சீரியஸா இல்ல, சின்சியரா இல்ல, ட்ரைனிங் கொடுத்தாகணும்னு தேடும் போது உங்களுக்கு தேடிடுவாங்க. ம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அப்படின்னா அவன் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதோட போயிடுறாங்க. அவ்வளவு. இப்ப யாரும் அது கூட படிக்கிறது இல்ல சார் காலேஜ். அது கரெக்டா. ரெண்டாவது, இப்படி பண்ணா நாங்க படிக்கும்போது 5 இயர்ஸ் கோர்ஸ், இப்போ வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். 4 years. 1 இயர் குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது, Okay. நாங்க படிக்கும்போது டெக்ஸ்ட் புக் இருக்கும், இந்த புக்கும் இருக்கும். 2 புக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க சிலபஸ் கீழே. ஆ, ஆனா இப்போ வந்து எப்படின்னா ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் ப்ரிப்பேர் ஆமா. பண்றாங்க. ஸோ அந்த பையன் வந்து ஜஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றான், ஆன்சர் பண்ணிடும் போது அவன் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டான். Okay, இது டோட்டல் ஸ்டேஷன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டான். யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்கன்னா கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்க, ரோடு போடுறவங்க, சுரங்க இதுல இருக்கவங்க, அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. உடனே பேமெண்ட் பண்ணிடுவாங்க. okay, ஸோ உங்க டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி வேடிங்ஸ் போட்டு அவுட்கம் நீங்க போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி நீ வந்து நீயாவே தனியா ஒரு ஆளாவே இல்ல சர்வே எடுத்து முடிச்சிருவேன், உனக்கு 10 பேர் தேவையில்லை அப்படின்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து நீ இண்டிபெண்டா நீ சர்வே எடுப்ப, யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்து மற்றவங்களோட ஒரு 10 டைம்ஸ் ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிருவ, நல்லா பண்ணி முடிச்சிருவ, பெஸ்ட் குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எல்லாருக்கும் ஒரு இதாக அவுட்கம் நல்லா இருக்கும். வீடியோ பத்தி okay, சொல்றேன். okay. இந்த Thank you. இந்த இந்த இதை மட்டும் ஷேர் பண்ணு. நான் ஷேர் பண்றேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப அவரு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் சிவில் இன்ஜினியர்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல Okay, okay. சொல்லியிருக்காரு. நான் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹெல்ப் ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்க. டார்கெட் செக்மெண்ட் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஓகே, கரெக்டா இருக்கு. ஆனா அவர் வந்து செக்மெண்ட்டையே மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கம்பெனிஸ் தான் ஆ, வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றாரு. அதுக்கு ஒரு ஆஃபர் வேணா நீங்க கிரியேட் பண்ணலாம்.
ஓகே, ஐ ஹெல்ப் திஸ் ஓகே கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிரியேட் பண்ணலாம் அந்த ஆஃபர். ஓகே, ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு அன்லாக் தேர் சர்வேயிங் பொட்டென்ஷியல் அப்படின்றத விட இதை சிம்பிளிஃபை பண்ணும். இது புரியல சார், இது புரியல. சர்வேயிங் பொட்டென்ஷியல் அப்படின்னா அவங்க லேர்ன் தானே பண்றாங்க. டு லேர்ன் டு டூ லேண்ட் சர்வேஸ். இருங்க நான் டைப் பண்றேன் உங்களுக்கு. சர்வேஸ் இன் 30 days போடுங்க. ஓகே, இன் 30 days யூசிங் அவர் உங்களோட இது போடணும். சர்வே இன்ஸ்டியூட் நம்ம ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பீங்க புதுசா. SUR4 4ங்கிற நம்பர். ஓகே, SUR4னா என்னது? சர்வே ஃபார் ஃபியூச்சர். ஓகே, சர்வே ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு போடுங்க. ஓகே, ஃப்ரேம்வொர்க் ஆர் சிஸ்டம்னு போடுங்க. ஓகே, I help final year civil engineering students to learn to do land service in 30 days using survey for future system withoutல வந்து ஒரு சிலது போடணும் சார். without going for அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க போடணும். வித்தவுட்ல என்ன போடுவீங்க? அவங்களுக்கு எது இல்லாம வந்து லேர்ன் பண்ண முடியும்? வித்தவுட் ஸ்பெண்டிங் ட்ரெடிஷனல் மெத்தட். அப்படி கிடையாது. ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லாம. ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லை சார். அவங்க எங்க போய் படிக்கணும்? இப்போ இதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுமா? அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சார் இங்க. ஓகே ஓகே. வித்தவுட்ல வந்து வித்தவுட் எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 நாள் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். வித்தவுட் எக்ஸ்பென்சிவ், without pre-experience, without placement in interview section, without any pre-experience. Okay, without any pre-experience. Okay, இப்போ learn to how to learn get a job. அதான் நீங்க ஹெல்ப் பண்றீங்க. கெட் அ ஜாப். ஆமா, அவுட்கம் வந்து லேர்ன். இதுக்கு என்ன அவுட்கமா இருக்க முடியும்? அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கணுமா, இல்ல அவங்க கேரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களா? கெட் அ கேரியர் இன் சிவில் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. கெட் அ கேரியர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் industry in just 30 days using our SUR4 system. இப்படி போட்டா this will be very good sir. இது ஆஃபரா வச்சுக்கோங்க, இது அவுட்கமா இருங்க. இது நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்கேன், இதை பெட்டரா பண்ணுங்க சார். ஓகே சார். சகாயராசா, இது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஓகே சார். இல்ல, இப்ப ஒரு டவுட் கேட்கிறேன். நீங்க எத்தனை நாள் சொல்லி கொடுக்குறீங்க சார்? சார் நமது 25 days ஆக்சுவலா எப்படி பண்றீங்க நீங்க? உங்க இருந்து வர சொல்றீங்களா? எப்படி பண்றீங்க ஆக்சுவலா? ஆமா சார், இங்க ஸ்ட்ரைட்டா ஆபீஸ், இப்போ வரைக்கும் ஆபீஸ் வர மாதிரி தான் வச்சிருக்கேன். மிஷின்ஸ் என்கிட்டயே இருக்கு, எல்லா டைப் ஆஃப் சர்வே எக்யூப்மெண்ட் என்கிட்ட இருக்கு. அதை வந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்ல இருந்து, அதாவது அவன் 10th 12th இருந்தாலும் சரி, பிஇ படிச்சிருந்தாலும் சரி, அவனை பேசிக்ல இருந்து ட்ரெயின் பண்ணி வெளியே போறப்போ ஒரு சர்வே ப்ரொஃபஷனலா வெளியே அனுப்புவோம். எவ்வளவு நேரம் சொல்லி தரீங்க ஒரு நாளைக்கு? அது பேட்ச் பொறுத்த, ஃபுல் டே பேட்ச் இருக்கு, ஹாஃப் டே பேட்ச் இருக்கு, வீக்கெண்ட் பேட்ச் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட். ஆமா சார். அது மொத்தத்துக்குமே டோட்டல் ஸ்டேஷன்ஸ் அப்ளை பண்ணது நான் தான். ஓகே ஓகே ஓகே. நான் சொல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அது யூஸ் பண்ண தெரியாம பத்திரமா பூட்டி வச்சிருப்பாங்க உள்ள. சார் இப்போ கூட 160 DGPS வாங்கிட்டு அதை அப்படியே வச்சிருக்காங்க 2 வருஷமா. பத்திரமா வச்சிருப்பாங்க, அப்படி பத்திரமா வச்சிருப்பாங்க. வர ஆள் சார்ஜ் படிச்சு பத்திரம் பூட்டி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு நாள்ல சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லி அவர்ஸ்ல சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாட்டர்டே சண்டேல சொல்லி கொடுத்துறேன், வீக்கெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓடி வந்துருவாங்க படிக்கிறதுக்கு. ஓகே. இல்ல என்கிட்ட இப்ப அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலா தெரியல எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாது ஒண்ணு. இன்னும் நம்ம காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்னால பயமா இருக்கு, அவங்களுக்கு கெட்டு போயிருமோ அப்படின்னு. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ சோ மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்கிற மாதிரி வார்த்தை பின்னாடி சேர்த்துக்கிட்டு இத்தனை ஹவர்ஸ்ல சொல்லி கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி நீங்க காம்படிட்டரோட கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. பிடபிள்யூல இருந்து மத்தல இருந்து கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். உடனே பேமெண்ட் பண்றது உனக்கு கஷ்டம் கிடையாது. ஈவன் அன்அபிஷியலோட பேமெண்ட் பண்ணிடுவான் அவன்.
இல்ல சார், என்கிட்ட வரவங்கலாம் எப்படின்னா, அவங்க யாருங்கிறதே வெளிய தெரியக்கூடாது. நான் ஐடி ப்ரூஃப் கூட தரமாட்டேன். ஏன்னா, நான் ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்றது கேட்டா அது தரமாட்டேன்பாங்க. ஒரு சிலர் உண்மைதான். என்ன பண்றாங்க, இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வராமயே இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி வலுக்கட்டாயமா அவங்கள கூப்பிட எவ்வளவு வேண்டியதா அமௌண்ட் இருக்கு. வாங்குறீங்க? சார் நம்மளுக்கு ட்ரெய்னிங் சர்டிபிகேட் கோர்ஸா இருந்தா 3 மந்த் வந்து 25,000 ஆ. அதே ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் பர்ட்டிகுலர் மிஷின் மட்டும்னா, அது மிஷின பொறுத்து மாறும். 5,000ல இருந்து 18,000 வரைக்கும் இருக்கு. எவ்வளவு கேட்பீங்க? சார் டோட்டல் ஸ்டேஷன் டோட்டல் ஸ்டேஷன் வந்து 18,000 சார். வித்தவுட் சர்டிபிகேட். ஆ ஐஎஸ்ஓ சர்டிபிகேட். இல்ல நான் வித்தவுட் சர்டிபிகேட் அதே கேக்குறேன். டிபார்ட்மெண்ட் வித்தவுட் சர்டிபிகேட் கேட்க சர்டிபிகேட் மாட்டாங்க. நான் பண்றது டிபார்ட்மெண்ட் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க. இப்ப அவங்க என் நாலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் என் வேணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சர்டிபிகேட்லாம் கேட்க ஓகே மாட்டாங்க. உங்களுக்கு ஓகே பிசினஸ்க்காக நான் சார். சொல்லிட்டு இருக்கேன். சார் சொல்லுவார்ல எப்பவுமே நீ கிளாஸ் நடத்தும்போதே பிசினஸ் ஆ ஆகிக்கோங்க நல்ல. நான் இப்ப உங்களுக்கு பிசினஸ் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்க அதை 10,000 பண்ணலாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. சார். நீங்க இந்த அவுட்கம் ஆஃபர்லாம் நான் பேசவே இல்லை. நான் டைரக்டா பிசினஸ் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே நம்ம மீட் சார் பண்ணும்போது சொன்னதான் செஞ்சுட்டு பேசலாம். இருக்கேன். ஓகே. நான் என்ன சொல்றேன்னா டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் கான்டாக்ட் பண்றேன். உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன்னா அது எவ்வளவு நேரத்தை சொல்லி கொடுப்பேன்னு கேட்பாரு அவரு. அவர் சர்டிஃபிகேட்லாம் ஓகே கேட்க ஓகே. மாட்டாரு. அவருக்கு வேலை செய்யணும், அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். சர்வே வந்து ஆ பழைய காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வேலை பார்த்துட்டு டம்பி லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. நம்பில வச்சு டோட்டல் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டோட்டல் சிஸ்டம் ஏன் தொட மாட்டேங்கிறாங்கன்னா அதுல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆயிருமெண்ட் பயப்பட்டு ஆப்ரேட் ஆ பண்ணாம இருக்காங்க. ஆமா பத்திரமா. ஆமா. இப்ப நீங்க வந்து நான் இவ்வளவு ஹவர்ஸ் சொல்லி கொடுப்பேன், இவ்வளவு அமௌண்ட் சீப்பா நான் சொல்லி கொடுக்குறேன், மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா சார் 10,000 பண்ணலாம் சார். அந்த 10,000க்கு நீ வந்து இவ்வளவு ஹவர்ஸ் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி 16 ஆஃபர் சொன்னீங்கன்னா 16 ஹவர்ஸ்ல பண்ணலாம் சார். நீ வந்து அதான் ஃபாஸ்டஸ்ட் டைம்ல நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி வேர்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். அதுக்காக சொல்ல வரேன். ஓகே ஓகே அப்ப ஓகே. அவன் கம்பேர் பண்ணுவான், தேங்க்யூ. அடுத்தனோட கம்பேர் பண்ணுவான். ஓஹோ சரி சரி இவர் வந்து 16 ஹவர்ஸ் சொல்லி தராரு, மத்த இடத்துல போனா ரொம்ப நாள் ஆகணும். கம்பேர் பண்ணிட்டு உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணும். அதுக்காக சொல்ல வரேன். ஓகே. ஓகே சார். அந்த மிஷின் ரொம்ப காஸ்ட்லி சார். டோட்டல் ஸ்டேஷன் ரொம்ப ஆமா காஸ்ட்லி. ஆமா. அதனால யாரும் ஆப்ரேட் பண்றது இல்ல. சாருக்கு சொல்றேன், ஜெகன் சாருக்கு. அதனால யாரும் ஆப்ரேட்டே பண்றது இல்ல. வாங்கி பத்திரமா வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ம். சார் பல காலேஜஸ்ல நான் கிளாஸ் எடுக்கிறப்ப 4 வருஷம் கழிச்சு நான் தான் போய் பேக்கே பிரிச்சிருக்கேன். நான் ஒர்க் ஷாப் போறப்ப வாங்கி மட்டும் வச்சுக்குவாங்க அது. ம். அதனால நீங்க அப்படி பண்ணுங்க. காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்னால பயப்படுறாங்க யாரும் ஆப்ரேட் பண்றதுக்கு. நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி பயம் போயிடும் உங்களுக்கு. தைரியமா ஓகே ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரி மத்தவங்க கொடுக்காத ஆஃபரை நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. சார் இது வந்து ஓகே. அந்த காலேஜஸ்க்கு சொல்றீங்க இல்லையா? ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிடையாது இந்த ஆஃபர். காலேஜ்ல கூட பேமெண்ட் இப்போ ஒழுங்கா ப்ராப்பரா இல்ல பண்றது சார், காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முன்ன வந்து பர் ஹெட்டுக்குன்னு வாங்கிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் எப்படின்னாக்கா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரே டைம் சிங்கிள் ஷாட்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்களும் கத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏன்னா இது யூஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். ஒன்லி ஏன்னா யூஸ் பண்ணா அகாடமிக் ஞாபகம் இருக்கும். ப்ரொஃபஷனல்ல அகாடமிக்ல இது அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஸ்டாஃப் அந்த நாலேஜோட இருக்கணும். நீங்க அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தா மட்டும் அவங்க அந்த ஸ்டாஃபா போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக சர்டிபிகேட்டுக்காக கத்துக்கிறாங்களே தவிர அதை பசங்களுக்கு சொல்லித்தர இன்டென்ஷன்ல யாருமே இல்லை. ம். நான் சொன்னால சார் சொல்லி ஒரு செமினார் அட்டன் பண்ணேன்னு சொன்னால அங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் அவங்க நடத்தி ஆகணுங்கிறக்க நடத்துறாங்க தவிர அவங்க வந்து ஒரு மனப்பூர்வமா செய்யறது இல்லை. ஆமா ஆமா. அதனால யாரையாட்ட டோட்டல் செஷன் இருக்குன்னு பாருங்க. அவங்கள Okay. எய்ம் பண்ணிட்டு நான் ஃபாஸ்டஸ்ட் பீரியட்ல பண்ணிடுவேன். அந்த மாதிரி இருக்குல்ல மோஸ்ட் எக்கனாமிக்கலா காம்படிட்டிவா பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது உடனே கிளிக் ஆகும்னு சொல்ல வந்தேன். வேற ஒன்று. ஓகே சார். ஓகே. ஓகே. நீங்க டார்கெட் செக்மெண்ட்ட வேணா மாத்துறதுக்கு பாருங்க. ஃபைனல் சிவில் ஓகே இன்ஜினியரிங் சார். ஓகே. இவர் சொல்ற மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு இது நாலேஜ். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல கம்பெனிஸ் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே. அதுக்கும் ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணுங்க. எது வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணுங்க. ஓகே சரிங்களா? ஓகே சார். ஓகே. அப்புறம் சகைரா சார் இன்னைக்கு வேற யாரும் வரல. மேபி நானும் பிஸியா இருந்ததால இது அனுப்பல. இவரு உங்க சார் ப்ராப்ளம். வந்து திருச்சியில இருக்காரு. நம்ம சிவாவும் திருச்சியில எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தாரு. நேத்து தான் 2 தடவை ஃபோன் அடிச்சோம் உங்களுக்கு மீட்டிங்க்கு. அவங்கள எனக்கு போல அவர் பேர் சொல்றதுக்காக. இல்ல போன நான் வாரம் கிடைச்சிருந்தேன் அவருக்கு. அவர் வந்து ஏதோ என்ன இன்வைட் பண்ணியிருந்தாரு. வெள்ளூர்ல ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசருக்கு ஏதோ எடுக்கணும் மார்க்கெட்டிங் செஷன் சொல்லித்தரேன் மாமா. சொல்லியிருந்தாரு. அது அது இன்னைக்கா? போறேனா என்னன்னு தெரியல. பட் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அவர் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேத்து. அதனால வர முடியல. எனக்கு தெரியும் அவர் வர்றது தெரியும் எனக்கு. ஓகே சார். நீங்க அந்த ப்ராப்ளம் ப்ராமிஸ் அது முடிச்சிட்டீங்களா சார்? ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஷேர் பண்ற இது கொடுத்து நான் காமிச்சிடுறேன். ஷேர் ஷேர் பண்றதுக்கு. பண்ணுங்க சார். ப்ராப்ளம் ப்ராமிஸ் ப்ராடக்ட் ப்ரூஃப் அண்ட் பிரைஸ். அது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் சார். இங்க பாருங்க சார். ம். சார் ஜூம் ஆயிடுச்சு. ஜூம்
தெரியுதா? ஓகே. ஜூம் அவுட் பண்ணுங்க. ப்ராப்ளம் பாலமுருகன் எக்ஸிக்யூட்டிவ் மேக்கிங் டிஃபரன்ஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஒர்க் இன் தமிழ்நாடு. பாலமுருகன் ப்ராப்ளம். ஓகே. His stress is subconscious level. He burns out critical timing. Okay. Problem. Age related health ailments. Okay. Ignorance in mafia trough. Restless exactive. Okay. Solution. Okay. Creating awareness. கொஞ்சம் மேல போங்க சார். சார் இது நீங்க பிரசன்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நான் படிக்கிறதோட நீங்க பிரசன்ட் பண்ணா நீங்க இன்னும் நல்லா இருக்கும். இது பாலமுருகனுக்கு இதுதான் ப்ராப்ளம். இதுதான் இப்படி வச்சுட்டு நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு பிரசன்ட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க சார். பார்த்துட்டு அப்புறம் பிரசன்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், நீங்களே பிரசன்ட் பண்ணுங்க சார். ஓகே, மேலே போயிட்டு பாலமுருகனுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படி நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறத விட நான் கரெக்டா இருக்கேன்னு படிக்கிறத விட நீங்க சரி. பிரசன்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் சரிங்க சொல்றேன். வணக்கம். பாலமுருகன் நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இந்த மாதிரி ரொம்ப பிஸியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா உங்க லைஃப்ல? ம். பேர்ன் அவுட் ஆயிடுறீங்களா? எக்ஸாஸ்ட் ஆயிடுறீங்களா? உங்களுக்கு டீம் சப்போர்ட்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குதா? மிடில் ஏஜுக்கு உள்ள சம் ஹெல்த் இஷ்யூஸும் வந்துட்டு இருக்கா? இப்போ இருக்கிற நிலைமை தெரியாம ரெஸ்ட் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா கடுமையா உழைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு அடிப்படை ட்ரூத் அவேர்னஸ் நான் கிளாஸ் உங்களுக்கு நடத்துறேன். இந்த கிளாஸ்ல வந்து மெடிக்கல் புக்ஸ் ஆத்தென்டிக்கா நீங்க ஷேர் பண்ணிக்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்குள்ள அடிப்படையா திருப்பி வர டிசீஸை வந்து நீங்க ஏன் வருதுங்கிற அடிப்படை காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் மற்றவங்க கேட்க தயங்குற கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு அதுக்குள்ள ஆன்சர்ஸ் ஆத்தென்டிக் ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு கிரானிக் டிசீஸ்ல இருந்து உங்க ஜாப் செய்ய விடாம தடுத்துட்டு இருக்க டிசீஸ்ல இருந்து நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லையும் டயட்லயுமே சேஃபஸ்ட் மெத்தட்ல ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்ல நீங்க ரெக்கவரி ஆயிடலாம். அதோட அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா மனசு அமைதியாக நீங்கள் நிம்மதியாக ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எப்போனாலும் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த லேபில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடிப்படையாக உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்னர் பீஸ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ட்ரைனிங் நான் கொடுக்குறேன். 2 லெவலில் கிளாஸ் நடத்துகிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எந்த லேபில் வேணாலும் எங்கே வேணாலும் உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆன பிறகு செக் பண்ணி பார்க்கலாம். வித்தின் எ மந்த் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பேராமீட்டர்ஸ் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும், ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார், நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னோட ஃபீட்பேக் கொடுக்குறேன். இதில் என்ன அப்படின்னா மேலே போகணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் மேலே போகிறேன். பாலமுருகனுக்கு இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்காரு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாலமுருகனுக்கு ஒரு ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் கேரியர் இருக்குது. அவருக்கு வந்து ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. ப்ளஸ் அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் கேரியரில் இருக்காரு. ஸோ சொல்யூஷன் என்னன்னா என்னோட இன்னர் பீஸ் லிவிங் ப்ரோக்ராம். ஓகே, அதுதான் அங்கே சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் அவேர்னஸ். ஓகே, இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னர் பீஸ் லிவிங் ப்ரோக்ராம் இது எத்தனை டேஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க. இன்னர் பீஸ் லிவிங் ப்ரோக்ராம் ப்ரூஃப் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் கையில் வந்து சேஞ்ச் ஆனவங்களது தான் சார் இங்கே ப்ரூஃபாக கொடுக்கணும். இவர் என்னோட கிளைண்ட்டு இவர் என்கிட்ட ஒரு 30 நாள் 40 நாள் இருந்தார், அவருக்கு இந்த சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்ல அந்த மாதிரி ரைட். ஓகே ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து இதுதான் என்னோட ப்ராடக்டோட ப்ரைஸ் 199. இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு 2 நாள்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, அதுதான் ப்ரைஸ். ஓகே, இப்படிதான் சார் இதை ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரூஃப்ல வந்து நீங்க வந்து என்ன சொல்லணும், இவரு வந்து உங்க கையில ஆல்ரெடி வந்து நான் சொல்றேன் இல்லையா, அந்த கடைசி செஷன்ல சொன்னேன் இல்லையா, இவர் வந்திருந்தாரு, இவங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது இத்தனை நாள்ல, அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இந்த இது கிடைச்சது. அவங்களோட இது இருந்துச்சுன்னா கூட, அவங்களோட டெஸ்டிமோனியல் இருந்துச்சுன்னா கூட நீங்க அதை இங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க சார். ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகிறது இல்லைங்க சார். ஏன்னா மக்கள் இந்த 199க்கு வருவாங்களே தவிர அதுக்கு மேல வருவாங்களான்றது நம்ம எப்படி பெட்டரா ப்ரெசென்ட் பண்றோம், நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம்ன்றதுல பொறுத்து தான் இருக்கு. நம்ம பண்ணுவோம் சார், நம்ம வீடியோ பண்ணுவோம். வீடியோ அந்த நம்ம செஷன்ல மீட் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் வந்து அதை போடும்போது நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் சார். சரிங்களா? ஸோ பாலமுருகன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? சார் இது ஓகே சார். பட் அவர் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தர போறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா எனக்கு அதை அவர் சப்போர்ட் பண்ணுவாரு.
ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சு ஹெல்ப் பண்றாருன்னு தெரியுது. ஆனா என்ன பண்றாருங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றது வெளிய அட்வர்டைஸ்மென்ட் சொல்றது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்றேன் சார். ஆனா ஓகே ஆக்சுவலா அது சார். வந்து ஒன் டே தான் நடக்கும். மத்தபடி மெஜாரிட்டி வந்து மெடிக்கல் சைட் போயிரும். அது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் ஏன் அதான். சொல்றேன் அப்படின்னா, அது வந்து யாரும் தடை பண்ண மாட்டாங்க. இது பிரச்சனை ஆகாதுங்கிறதுக்கு அதுக்கு சொல்ல வரேன். ம். பட் உள்ள ஆ. போன பிறகு ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு 70% வந்து மெடிக்கலா நம்ம எப்படி சேஃப்டி நம்மளே செல்ஃபா ஹீல் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள பேசிக் ரெக்கார்ட்ஸ் பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது என்ன அதாவது மெத்தட் சார்? ஆக்குபேஷனல் டிசீஸ் இருக்குல்ல, ஆக்குபேஷனல் டிசீஸ் வந்து ஆமா நம்ம சார். எப்படி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி நேச்சுரோபதியில ஓகே. நேச்சுரோபதி யூஸ் பண்றீங்க. நேச்சுரோபதி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஓகே ஓகே. நான் மாஸ்டர் இன் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன் சார். டான் தெரப்பி போயிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி ஆ, இது சித்தாவிலையும் ஒரு சில விஷயங்கள் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. இல்ல, இல்ல. இது எப்படி பெட்டரா நீங்க என்ன கேட்குற அந்த 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 பாயிண்ட்ட நோட் பண்ணிக்கோங்க சார். சகைரா சார். என்ன இது லைஃப் எப்படி? ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எழுதிக்கிறேன். ஆ. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எழுதிக்கிறேன். அது எழுதிட்டேன். ம். ஸோ ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் அவங்களுக்கு இத பிரசன்ட் பண்ணும்போது, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வர்றதே வந்து இதே கொஸ்டின் தான் நம்ப வெளியில போனா கண்டிப்பா ஒருத்தவங்க கண்டிப்பா கண்டிப்பா வரும். எழுதிட்டேன். அவங்களுக்கும் வரும். சரிங்களா? ஸோ ப்ரூஃப் வந்து லேப் ரிப்போர்ட்ன்னு போடாதீங்க. இவரு வந்து இவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்க சார் சரிங்க. டெஸ்டிமோனியல் மாதிரி போட்டுறேன் சார். ஆமா. டெஸ்டிமோனியல் மாரி போடணும் ப்ரூஃப்ல. சரிங்க சார். பிரைஸ் வெறும் ₹199 தான். நீங்க வந்து 3 நாள்ல இத வந்து என்கிட்ட கத்துக்கோங்க அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. சரிங்க சார். ம். ஓகே சார். ஸோ சார் அந்த ஈவென்ட்க்கு நீங்க கன்ஃபார்மா வரீங்கல்ல சார்? நான் உங்களுக்கு நம்ம ஜூன் 9 நீங்க பாலமுருகன் சார் நீங்க? சார் என்னதான் சொன்னல சார், சிஸ்டர் மேரேஜ் அன்னைக்கு தான் சார் இருக்கு. ஓகே. நானும் வீட்ல பேசி பார்த்தாச்சு. அவங்க கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்றாங்க. ஓகே, ஓகே. தட்ஸ் ஓகே. ஓகே. நான் வந்து 30 பேர ரீச் பண்ணணும். நம்பளுக்கு ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருந்ததுன்னா, அந்த இத ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நான் எல்லாருக்கும் ஓகே அனுப்புனேன் சார். சார். அனுப்புனேன். அது ம். வந்து கண்டிப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நெகட்டிவ் ஆன்சர் தான் வந்துச்சு. அதனால நான் வேற வழி இல்லாம உங்களுக்கு நான் சொல்லல. வேற நிறைய பேருக்கு அனுப்புனேன். ஓகே. இல்ல நிறைய என்ன என்ன ட்ரெயினர்ஸ் வந்துச்சு நிறைய சொல்லுங்க. ட்ரெயினர்ஸ் அத வச்சு இருக்காங்க. நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். என்ன ஆ. நெகட்டிவ் ஆன்சர் வந்துச்சு சொல்லுங்க. ம். இல்ல அவங்க வந்து டிஜிட்டல்ல இப்ப என்ன டிஜிட்டல்ல வர அதாவது லைவ்ல கிளாஸ் நடத்த ரெடியா இருக்காங்க. ம். டிஜிட்டல் போக விரும்பல அவங்க. ஓகே. ஏன்னா அவங்க உதாரணமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. தமிழ்நாடு லெவல்ல ஒரு ம். 4, 5 பேர் என்னையும் சேர்த்து அந்த மாதிரி லெவல்ல இருக்கும்போது அவங்க எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு. நாங்க அவார்ட் போயிட்டே இருக்கோம். எது ம். போய் டிஜிட்டல்ல போய் நம்ம போய் உட்காந்து செய்யணும். லைவ்லயே எங்களுக்கு கூப்பிடுறாங்க. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு தெரியுது. ரிசல்ட் எனக்கு தெரியுதுங்கிறாங்க. அதாவது புரிஞ்சா புரியலன்னு சொல்லும்போது ஈஸியா இருக்கு கிளாஸ். நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோ மற்ற சப்ஜெக்ட்டோ வந்து நான் இதுல நடத்த முடியாது. அவங்க புரிஞ்சா புரியா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓகே. அது ஓகே சார். அது வந்து நெகட்டிவ் ஆன்சர் இல்ல சார். அது ஆக்சுவலா அவங்களுக்கு தேவைப்படல. அதான். இப்போ வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ செட் ஆகாதுன்னு அவங்களுக்கு தோணுது. ம். இப்போ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அது எப்படி பண்றதுன்னு தெரியுமா? அந்த மாரி பிரசன்டேஷன் எப்படி வீடியோ பண்றது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? அந்த மாரி ஆல்ரெடி டிஜிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகேங்களா? அதை நான் பார்க்க ஸோ ஆரம்பிக்கிறேன் சார். ம். இன்னொரு பையனை கான்டாக்ட் பண்ணேன். அவனால வர முடியாது சொல்லலாம். அன்னைக்கு டேட்ல வேற ஒரு இது ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். சார் அந்த ஓகே. பையனை நானே ஸ்பான்சரே பண்றேன்னு சொல்லியிருந்தேன். கேரளால இருக்கான். கேரளா இருக்கான். நல்ல பையன். நல்ல திறமையான பையன். ம். நிறைய உங்கள மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசிக் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான் சார். ஓகே. நான் அவனுக்கு சொல்லியிருந்தேன். நீ வாப்பா நல்லா இருக்கு. ரொம்ப இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்பதான் சொன்னேன், அதே டேட்ல வேற ஒரு ப்ரோகிராம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதனால வர முடியாம போயிடுச்சு. நான் ஒரு 3, 4 பேர் இப்ப ட்ரை பண்ணிட்டு நான் தொடர்ந்து ட்ரை பண்றேன். ஓகே சார். நீங்க என்ன எனக்கு கூட நீங்க வந்து கான்டாக்ட் அனுப்புங்க. நான் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். பட் ஆனா அவங்க என்னோட செஷன்லாம் அட்டெண்ட் பண்ணல. நான் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு அனுப்பியிருக்கேன் சார். ஓகே. கிட்டத்தட்ட 40 பேர் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி நான் குட். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம பிரீமியம்ல இருக்கிறவங்கள்ட்டயே நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு, எல்லாருமே கன்ஃபார்மா வராங்களான்னு நான் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் இப்போ அடுத்த 2 வாரம் அதில தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். அந்த ஈவென்ட் வந்து பக்காவா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி, அங்க வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு குடுக்கணும். ஸோ அதில தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். நம்ம மீட் பண்ணலாம் சார். நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த இதெல்லாம் வந்து யாருக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது ஃபுல் டேயா ஆஃப் டேயா சார் அது? ஃபுல் டே சார். ஃபுல் டே. ஃபுல் டே. இன்க்ளூடிங் காலையில என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்ல நிக்க வச்சு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அது எப்படி நீங்க பிரசன்ட் பண்றது, அப்படி எப்படி நீங்க பேசணும் அதெல்லாம் சொல்லிக் குடுப்போம். செகண்ட் சரிங்க சார். ஹாஃப்ல வந்து அந்த ரெக்கார்டிங்க்கு வச்சுருவோம். இங்க நீங்க கத்துக்கிட்டத அங்க போய் பிராக்டிஸ் பண்ணி, அங்க வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப அங்கேயே குரூப்ல வந்து அங்கேயே அங்கேயே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் குடுப்பாங்க. அத வச்சு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்க. ஸோ அதுதான் அந்த செஷனோட கோல். பிளஸ் 9 வந்து to 5 என்னோட 9 to டேட்டா 5 இருக்குமா எல்லாமே சார்? காட்டுறேன். ஓகே. 9 to எது 5 வேலை இருக்குமா? என்னங்க சார்? 9 to 5 இருக்குமா? எத்தனை டைம் எப்ப இருந்து எப்ப இருக்கும்? 9 to 6 சார். 9 to 9 to 6. 6 ஆச்சா? ரைட். ம். ஓகே.
நான் சொல்றதுதான் 20 கேட்குறேன். பேர் வந்தா 6 மணி வரைக்கும் ஆகும். இல்ல 20 பேர் தான் இருக்குன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். காலையில செஷன் எல்லாரும் இருக்கணும். செகண்ட் செஷன் வந்து ரெக்கார்டிங்க்கு போகணும். அமௌண்ட் எவ்வளவு போடுறீங்க சார் அதுல? 6000 சார் 6000 6000 போடுறீங்க. சரி, வித் ரைட். இதுதான் வித் அந்த லஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதுவே ஆமா. 2000 பே பண்ணணும். ஓகே, ரொம்ப ரொம்ப சீப், ரொம்ப சீப் இது. ரெயின்ட்ரி ஹோட்டல் நீ ஃபுல் டே 6000. ப்ரோக்ராம் நடத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நல்ல ஹோட்டல் நடத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் இவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரெயினர்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். பிஎன்ஐ ட்ரெயினர் ஆக்சுவலாக திருச்சியில் வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனலில் திருச்சியில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கவர் தான் வராரு. அவர் தான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கு, அவர் வந்து ஒரு சக்ஸஸ் கியானில் டாப் 100ல வந்திருக்காரு ஸ்பீக்கிங்கில். அப்பா. ஓகே, அவர் தான் வருவார் ட்ரைனிங்க்கு. ஏன்னா என்னால் வந்து உங்களை நீங்கள் எல்லாம் ஏஜ் ஓல்ட் பீப்புளில் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது எப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் பக்காவாக சொல்லுவார். ஓகேங்களா, நீங்க சொல்லலாம் சார், நான் கேட்போம் சார். நாங்க அவர் இல்ல அவர் தான் எனக்கே மோட்டிவேட் பண்ணி வீடியோ பக்காவா பண்ணிட்டு அது அது அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டது. கொஞ்சம் சோம்பேறியா இருப்பேன் தவிர வந்து கேட்பேன். யா 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 ஓகே சார். வேற ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பாலமுருகன், மாதேஷ், ஓகே. வேற யாரையும் இன்னைக்கு சார் ஜாயின் நான் இப்போ 2 ஆஃபர் அனுப்பலாமா சார்? நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தது. சார். இங்க என்ன அப்படின்னா, நான் சொல்றது ஒரு விஷயம் சார். மத்தவங்க எல்லாம் நீங்க அந்த அந்த ஆஃபரை மத்தவங்க கிட்டயும் காட்டுங்க. இப்போ ஒரு ஆ நெகட்டிவ்னு சொன்னாரு தெரியுமா, அது அனுப்பிச்சோன்னே நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆ தான். நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வந்துச்சு. ம் அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட காட்டி ஃபீட்பேக் வாங்குங்க. அப்பதான் நீங்க வந்து அதை பெட்டரா நீங்க போட முடியும். ஓகேங்களா? அடுத்த வாரம் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் இங்க. ஓகே, நம்ம வந்து ஓகே பெட்டரா சார். டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல போடுங்க. நான் வந்து மார்க்கெட்டிங்ல எப்படி அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை சொல்றேன். இது பண்ணி மாத்தி ஓகே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க சகாயராஜ் கான்டாக்ட் நம்பர் அந்த குரூப்லயே இருக்கு. ஓகே, அவர் ஓகே. அப்ளியேட்டுக்கும் போடலாம்ல சார் அவரு? இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, உங்களுக்கும் பிரயோஜனமா அந்த மாதிரி அப்படியே கொண்டு வரலாம்ல? காலேஜ் ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரலாம்ல அவரு? மார்க்கெட்டிங்ல அப்படி வேணாமா? அவருக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. பாலமுருகனுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் கஸ்டமர்ஸா இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் இன்னும் ஒரு டார்கெட்டே பண்ணதில்ல. அது ஒரு புது செக்மெண்டா இருக்கும் அவர் பண்ணாரு அப்படின்னா. ஸ்டாப் நீங்க ஆமா. வாங்க, நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஷேர் தர்றேங்க மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அந்த மாதிரி கேட்கிறேன். அப்படி பண்ண இல்ல கூடாது? சார், நான் பர்சன்டேஜும் கொடுத்துருக்கேன். காலேஜுக்குள்ளேயும் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு டைம் பண்ணா நமக்கு வந்து இன்கம் வருது இல்லையா? ஆமா. அவங்க காலேஜ்லயே மிஷின் இருக்கு. நான் இதை கத்துக்கிட்டா நானே இந்த அமௌண்ட் எடுத்துக்குவேனே, நான் ஏன் வெளிய இருந்து உங்களை கூப்பிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறிடுறாங்க அவங்க. ஓஹோ, சரி சரி சரி. நான் அதுவும் பார்க்காம நான் ஸ்டாஃபுங்க சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பசங்களுக்கு போய் சேர்ந்தா போதும், நான் ஸ்டாஃபுங்களுக்கு ஃப்ரீயாவே நான் கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் 2, 3 காலேஜ்ல. ஆனா அவங்க அதை வந்து அவங்க ப்ராப்பரா கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு கிளாஸோட நிறுத்திடுறாங்க அவங்க. ஏன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணாதனால அடுத்த கிளாஸ் அவங்களால எடுக்க முடிய மாட்டேங்குது. எப்பயுமே பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் சார் நாலேஜ் இருக்கும். அந்த வேலையை கன்ஃபார்ம். பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாலேஜ் இருக்கும். கத்துக் ஏன்னா கொடுக்குறவங்க அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்லி தரேனோ அந்த புள்ளிய மாத்தாம அப்படியே வச்சுக்கிறாங்களே தவிர அதை அப்கிரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வேலை அந்த மாதிரி. அது இங்க எஜுகேஷன் சிஸ்டம்லயே அதுதான் சார் ப்ராப்ளம். சார் உங்க நம்பர் எனக்கு அப்படியே சாட்ல போடுங்க சார் ப்ளீஸ். ஓகே ஓகே. சார் உங்களை கான்டாக்ட் பண்றது எப்ப சார்? ஜெகன் சார் உங்களுக்கு எப்ப எந்த டைம் கன்வீனியன்ட் டைம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு பொதுவா? நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு ரிட்டர்ன் எந்த டைம் இந்த ஓரளவுக்கு மாசம் இந்த கன்வீனியன்ட் டைம்? வாரம் டிராவல் பண்றேன் ஊருக்கு. எனக்கு பெருசா ஒர்க் கிடையாது. எல்லாம் கால் பண்ற ஒர்க் தான் எனக்கு. ஓகே, இந்த வாரம் முதல்ல பிரீமியம்ல இருக்கிறவங்க எல்லாம் கால் பண்ணி ஜூன் 9 ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிக்கெட் அனுப்பணும். நான் உங்க 2 பேருக்கும் நான் டிக்கெட் நான் இன்னைக்கே அனுப்பிடுறேன். ஓகே, நீங்க வரல சொல்லிட்டீங்க இல்லையா பாலமுருகன்? ஓகே, ஆமா சார். நான் உங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் அனுப்புறேன். ஓகேங்களா? ஓகே. எல்லாருக்கும் சிவாக்கு எல்லாருக்கும் நான் கன்ஃபார்ம் டிக்கெட் அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நான் வந்து யார் வராங்க, ஆக்சுவலாக கேரளால இருந்து 3 பேர் வராங்க. ஓஹோ, எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க, ஒர்க் தெரிஞ்சவங்க கன்ஃபார்மா வராங்க. தெரியாதவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஓகே, ஃபோன் பண்ணி பேசணும். 40 பேர் இல்ல சார், என்னோட சைட்ல வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் கம்பெனி வச்சிருக்காங்க. நானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், சர்வே கம்பெனி. அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணப்ப என்னன்னா, அன்னைக்கு எல்லாமே ஃபங்க்ஷன்ல தான் பிஸியா இருக்கானுங்க என்ன மாதிரி. ஓ, அது ஏன்னா லோக்கல்ல கல்யாண நாள் அது மாதிரி இது ஏதாவது? ஆமா சார். முகூர்த்த நாள் 9, 10, 2, அதாவது 9, 10 2 நாளுமே முகூர்த்த நாளா இருக்கு. ஓகே சார் நீங்க இதுக்கே ஒரு ஆஃபர் போட்டா என்ன சார்? இந்த மாதிரி இப்படி பண்றேன்னு ஒரு வீடியோ போட்டா 5 மினிட்ஸ் வீடியோ, அந்த ஒன் டே ப்ரோக்ராம் பத்தியே அதனோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா எனக்கு அது வீடியோ அனுப்ப ஈஸியில. போட்டிருக்கேன் சார். உங்களுக்கு வரலையா? ஆல்ரெடி வீடியோ போட்டீங்க. இல்ல நான் சொல்றேன் ஜெனரலா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு சொல்றேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ஓகே, நான் போடுறேன் சார். நான் இது வந்து தனியா நான் போட்டுருக்கேன். ஜெனரலா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு புதுசா இந்த மாதிரி ட்ரைனிங் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்தா இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி இப்பெல்லாம் நீங்க
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ம். சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஆடியோ போட்டு உங்க மெசேஜ் அனுப்பிடுவேன். அதுக்காக சொல்றேன் வீடியோவை. ஓகே ஓகே. தமிழ்ல ஆனா சொல்றேன். அதுல என்ன தமிழ்ல பிரச்சனைன்னா எல்லாமோ பார்த்தவங்களுக்கு அது பழக்கப்பட்டவங்களுக்கு இது என்னன்னு புரியும். புரியும். புதுசா மத்தவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு அது என்னன்னே தெரியாதனால அவங்க முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதுல. ஆமா. இன்ட்ரோல வந்து நம்ம ஆடியோ கொடுத்துடுறோம். இன்ட்ரோல அவங்களுக்கு ஆடியோ கொடுத்துட்டு அப்புறம் சார் இதை அனுப்புற மாதிரி. ஓகே ஆஹ் ஓகே. நான் வந்து வாட்ஸ்அப்ல நம்ம எல்லாம் டீடைல்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் நான் படிச்சிட்டு இருக்கேன், இப்படிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து எங்களுக்கு ஒரு நடுவில் வர்றது, உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே ஈஸியா கிடைக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய சக்சஸ் சீக்கிரம் ப்ரீபோன் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ மாதிரி போட்டுட்டு இதை அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்று இதுதான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். அதாவது என்னோட கம்யூனிட்டியில இருக்கிற அந்த 2000 பேருக்கு இதுதான் அனுப்பியிருக்கேன். நீங்க இதையே கூட அனுப்பலாம். நான் மறுபடியும் இன்னொரு தமிழ்ல வேணா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். ஓகே. சரிங்க சார். ஸோ இதுதான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். தமிழ் ஒன்று அனுப்பி சார். ரைட், ஓகே. தமிழ்ல நான் ஒன்று அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே சார். தேங்க்ஸ் ஃபார் தட் ஐடியா. ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது தமிழ்ல பண்ணணும். பட் ஆனா வந்து நான் என்ன நினைச்சேன், எல்லாரும் நம்ம சைட்ல இருக்கிற எல்லா கான்டாக்டும் வந்து அவுட் சைட் தமிழ்நாடு தான். ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷ்லயே அனுப்பி விட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று இல்ல கிரியேட் சார், இங்க என்ன பிரச்சனைனா சார், அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு யூஸா இல்லையான்னு வந்துதான் பார்ப்பாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நேர்ல போய்க்கலாம், இல்ல இது என்னன்னு செக் பண்ணிட்டு போய்க்கலாம். இல்ல, நீங்க தமிழ்ல சொல்லி அவங்களுக்கு அது கன்வே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னாவது வருவாங்க அவங்க. அப்புறம் நிறைய இது டெஸ்டிமோனியல்ஸ்லாம் நிறைய இருக்கு சார். லாஸ்ட் டைம் வந்தவங்க டெஸ்டிமோனியல்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே. இப்ப நான் வந்து பெங்களூர்ல அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி கோபாலகிருஷ்ணன் சாரை பார்த்து, போன வருஷம் மீட்டிங் பார்த்து எல்லாரும் சக்சஸ் ஆகிற ஸ்டேஜ்ல பார்த்து உங்களை எல்லாம் எல்லாரையும் பார்த்தனால எனக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. எனக்கு எது டக்குன்னு ஒரு 2 வார்த்தை பேசினா டக்குன்னு மனசுல பதிஞ்சிருது. பட் மத்தவங்களுக்கு வந்து புதுசுங்கும் போது அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அதுக்குள்ள சில விஷயங்களை சொல்லிட்டு போன வருஷம் சொல்ல. வந்திருந்தீங்களா பிஎம்எஸ்க்கு? ஆமா சார். நான் பார்க்கவே இல்லை சார். என்ன பாத்தீங்களா போன வருஷம்? சார் நீங்க விஐபி, உங்களுக்கு தெரியும் சார், எல்லாருக்கும் நாங்க வந்து பார்ப்போம் சார். எங்களுக்கு யாரும் தெரியாது. நாங்க எல்கேஜி சார். நாங்க கூட்டத்துல ஒருத்தரா இருந்துட்டு போயிருவோம். நாங்க கை தட்டி இருப்போம். நீ உள்ள நுழையும்போது கை தட்டி இருப்போம். நீ கோட் போட்டு மேடையில ஏறும்போது கை தட்டி இருப்போம். அவ்வளவுதான். போன வருஷம் நான் எனக்கு அவார்டு கிடைச்சது. இந்த வருஷம் வந்து கிடைக்கல. இல்ல, போன வருஷம் நீ அவார்டு வாங்குறத பார்த்தேன். ஓகே ஓகே, சூப்பர் சார். எனக்கு தெரியாது. ஓகே. அதனால எனக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ரைட், இவர் இந்த மாதிரி ஏற்கனவே அச்சீவ் பண்ணவர், நிறைய செஞ்சவர் அப்படின்னு தெரியும். நீங்க இந்த 9 o'clock மீட்டிங்ல ஏற்கனவே பேசுற மாதிரி பேசியிருக்கோம். உங்களை பத்தி எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் போகும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லட்சம் சொல்ல வேண்டியது. இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னோன்னு எடுபடாதுக்கா பார்த்தேன். நான் அனுப்பி விடுறேன் சார். இப்போ நான் வந்து இதில் அனுப்பிட்டேன். இந்த ஃபீட்பேக்லாம் நிறைய இருக்கு என்கிட்ட. அதாவது போன செஷன்ல வந்து எப்படி வந்து இதெல்லாம் அனுப்ப போறேன் எல்லாருக்கும். அது எதில் அனுப்புறீங்க சார்? எந்த இதில் அனுப்புறீங்க? நான் வந்து எல்லாமே ப்ரீமியம்லேயே அனுப்புறேன். எல்லாம் ப்ரீமியம் அனுப்புறீங்களா? ரைட், ஓகே. டெஸ்ட் மாடல் போட்டு அனுப்புங்க. ரைட். இது டெஸ்டிமோனியல்ஸ்னு போட்டு இதை அனுப்பி விடுங்க. சரிங்க சார். ஃபார்வர்ட் LMF ப்ரீமியம். இது ரொம்ப ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன் சார். இது தமிழுக்கு மட்டுமே. ஓகே, கிட்டத்தட்ட இது வரையும் கிட்டத்தட்ட 2.7 கிட்ட தான் வந்திருக்கு. ரொம்ப இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்லலாம் வந்து ஈஸியா வந்து அப்படியே 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் எடுக்கலாம். பட் இப்போ வந்து பயங்கர கஷ்டமா இருக்கு. தமிழ்லயே இங்கிலீஷ்ல இதை விட கஷ்டமா இருக்கும். அப்படியே அந்த மார்க்கெட் இது வந்து மாறிட்டே வருது சார். இப்போ இதுதான் டேட்டா எடுத்து பார்த்தேன். அது ஒர்க் ஷாப் இனிமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஈவெண்ட் இருக்கிறதால ஒர்க் ஷாப் பண்ண முடியாது. ஸோ டேட்டா எடுத்து பார்க்கும்போது 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஈவெண்ட்டுக்கு இல்லாம, ஈவெண்ட்டு கொடுத்த அட்வான்ஸ் அது இல்லாம சொல்றேன். ஸோ வந்த இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. 2.5 இல்லை 2.7 தான் வந்திருக்கு. பார்க்கலாம். We do the service. I'll leave everything for the rest. நம்ம வந்து கரெக்டா ஒர்க் பண்ணுவோம். ரிசல்ட் எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணுவோன்றதான் என்னோட. நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவோம் சார். அது மக்களுக்கு தெரியல. எல்லாமே நிறைய நாய்ஸ் இருக்கனால எது எப்படின்னு யாருக்கும் தெரியல. ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. யார் ஆத்மபூர்வமா செய்யறாங்க, யார் சும்மா ஒரு பேருக்கு செய்யறாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய வேலை கொஞ்சம் அதிகம். இந்த இடத்துல நம்ம எல்லாம் எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பாத்துருக்கேன். அடுத்த கேள்வி கேட்பாங்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அப்ப நான் பேசும்போது 1-to-1 பேசும்போது நான் சொல்லவே இல்லப்பா, நான் அந்த மாதிரி ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ப்ராக்ரஸ் இருக்கு, நான் சொல்ல முடியும். அதுக்காக நான் ஓகே சார். நான் தமிழ்ல இன்னைக்கு டிராவல் பண்றேன் ஊருக்கு. ஸோ தமிழ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் சார் உங்களுக்கு. இப்போ நாளை கழிச்சு நான் கும்பகோணம் போறேன் சார். இந்த இந்தியா புக் ரெக்கார்ட்ஸ்க்காக நான் போறேன். அப்படி போகும்போது நிறைய பேர் ட்ரைனர்ஸ் பார்க்கும்போது நிறையவங்கள பார்க்கும்போது நான் என்னன்னா ஒருத்தர் சொல்ல முடியும். அதுக்காக நான் சொல்றேன். இப்போ என் கையில இருக்குன்னா காமிச்சு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்றேன். ஓகே சார். நம்ம பண்ணிட்டே இருப்போம்.
அப்ப நேச்சுரல் அடுத்த கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்றீங்க, நீங்க கேரண்டியா சொல்றீங்கன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே இந்த மாதிரி இருந்திருக்கேங்க, 1.5 மாசம் நான் இருந்திருக்கேங்க அப்படின்னு சொல்ல முடியாது காசு. ஓகே சார், ஓகே சார். யா. சார் தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு இது சார் இந்த இதுல, ஏன்னா இந்த மாதிரி விஷயம் யூடியூப்ல நிறைய இருக்கு. ஃப்ரீயா சொல்லி தரோம், இல்ல அதை பார்த்து கத்துக்கலாம்ங்கிற மைண்ட் செட்ல வராங்க. ஆனா ஒரு ட்ரைனர் வேணுங்கிறத யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ப்ராப்பரா கைட் பண்ற ஆள் இல்ல, நாமளே பார்த்து நாமளே கத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியால் இருக்கிறதுனால அந்த ட்ரைனரோட வேல்யூ என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா தட்ஸ் ஓகே. அதுக்கு தான் வந்து இன் பர்சன் ஈவென்ட் அங்க வந்தா அங்க நடக்கிற ட்ரைனிங் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து ஈவென்ட்ல எல்லாம் என்ன நாங்க ப்ராப்ளம் தான் சொல்லணும். அது ம் நாங்க வந்து மத்தவங்க கிட்ட சொல்லணும். கரெக்ட் சார், கரெக்ட். நீங்க சொல்றதை விட நாங்க சொல்லணும். ஓகே. மத்த ஈவென்ட்ல பிரச்சனை என்னன்னா, ஒரு குரூப்பா இருக்கும், போவோம், உட்காருவோம், நல்லா பார்ப்போம், நம்ம கிட்ட எதுவும் வராது. பட் இந்த மாதிரி ஈவென்ட்ல கம்மியான பேரை வச்சு நம்ம 20 பேர் வச்சு பண்ணும்போது ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம். இண்டிவிஜுவலா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாருமே அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்த 20 பேர்ல 20 பேருமே வந்து ஸ்டேஜ்ல நின்று பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் ஓகே இதை வந்து நம்ம மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோட்லாம் வாடகை கிடைக்குமா சார்? கோட் நான் எடுத்துட்டு வரேன் சார். என்கிட்ட ஒரு 3 நாள் இருக்கு. அது ஒரு சிக்கல் இருந்துச்சு, இதுக்கு போய் கோட்டை வாங்கணுமான்னு சொல்லி. இல்ல வேணாம். என்கிட்ட 3 நாள் இருக்கு. அன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல நடந்தது எல்லாருமே என் கோட் தான் யூஸ் பண்ணாங்க. அது என் கோட் இல்ல, எங்க அண்ணனோட கல்யாணத்துல வாங்கின கோட் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் முக்கியம் இல்ல சார். நம்ம என்ன எப்படி பேசுறோம், கம்யூனிகேட் பண்றோம்ன்றதுதான் முக்கியம். சரிங்களா? என்கிட்ட 3 நாள் இருக்கு, 4மே எடுத்துட்டு வரேன் நான். சரிங்களா? எது உங்களுக்கு பக்காவா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பர்டன் குறைஞ்சி. ஓகே. அது ஒரு சின்ன தயக்கம் வந்துச்சு, ஏன்னா பெரிய ஹோட்டல் நல்ல ஹோட்டல் அரேஞ்ச் பண்றீங்க, நமக்கு இதுக்குன்னு வாங்கிட்டு வரணும், இப்ப பழைய கோட்டை தேட வேண்டியிருக்கு, எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கணும், அதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல என்கிட்ட இருக்கு சார். என்கிட்ட 3 நாள் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். லாஸ்ட் செஷன்லயுமே யாருமே எல்லாம் நார்மலா தான் வந்தாங்க. பட் ஆனா அந்த நல்ல ஒயிட் ஷர்ட்டோட போட்டு வரும். ஒயிட் ஷர்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். ஒயிட் ஷர்ட் நான் பார்த்தேன், அதுல உட்கார்ந்து போற ஒயிட் ஷர்ட் தான் போடுறேன், பார்த்தேன். ரைட். ஸோ ஒயிட் ஷர்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அது வீடியோல நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்கும் உங்களை அந்த ஒயிட் ஷர்ட் தெரியும். ஆமா. ஒருத்தர் வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தர் மும்பைல அவர் ஒயிட் ஷர்ட் யூஸ் பண்றது இல்லாம அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் ஒயிட் ஷர்ட் தான் சொல்லிட்டாரு. ஒயிட் ஷர்ட் போட்ட உடனே ஃபேமஸ் ஆயிட்டாரு அவரு. இது ஃபுல்லா சந்தீப். ஓகே. கிட்டத்தட்ட 50ல இருந்து 80 ஒயிட் ஷர்ட் வச்சிருக்காராம். ஆபீஸ்லயே ஒரு 10 ஒயிட் ஷர்ட் வச்சிருப்பாரு. எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்தா அந்த ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கணும் அப்படின்றவர். நான் ஏன் ஒயிட் ஷர்ட் போடுங்கன்னா, உங்க வீடியோ சரியில்லை சார், நல்லா ஒயிட் ஷர்ட் இருந்தா நல்லா தெரியும் சார் நான் சொன்னேன். அதுல அவருக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா இடத்துலயும் நம்ம பளிச்சுன்னு தெரியும்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு. போடுறாங்க இல்லையா, அது ஒரு இது இருக்கு சார் அதுக்கு. ஓகே, தனி வேல்யூ இருக்கு சார் எப்பவுமே. ஓகே சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஈவென்ட்க்கு. மாலமுருகன் நீங்க வர முடியலனாலும் பரவாயில்லை, செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்க சில ஃபீட்பேக் தெரிஞ்சப்ப நீங்க எக்ஸ்ட்ரா பேக் பண்ணிடுறோம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. சிவா அவர்கிட்டயும் சொல்லுங்க, நான் கால் பண்றேன் இன்னைக்கு எல்லாருக்கும். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் ஃப்ரீயா இருக்குமா பேசுங்க பாலமுருகன் சார். பாய் சார். ஓகே சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார். இது ஜெகன் சார். சொல்லுங்க சார். சார் அந்த யாரோ ஒருத்தர் குறுக்க அந்த சர்வர் ஒர்க் ஆகலன்னு சொல்லி சொன்னார்ல சார், குரூப்ல கேட்டிருந்தாருல, நீங்க சப்போர்ட் பண்ண சொன்னீங்க இல்லையா சர்வர்? இது அந்த நம்மளது அவங்களோட வெப்சைட் வந்து லைவ்ல வரலன்னு சொல்லி கேட்டிருந்தாருல, நீங்க கூட சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா? அவர் பேரு மாரியப்பன். அது பண்ணியாச்சு சார். அன்னைக்கு ஈவினிங் ஒரு 1 hour டைம் ஆச்சு, அது பண்ணி கொடுத்துட்டேன். ஏன் அவர் லைவ்ல போடணும். இது ஏர் ரெக்கார்டு அதுல ரெடி பண்ணல சார். இருந்த ஏர் ரெக்கார்ட்லாம் டெலீட் பண்ணிட்டாரு. சொல்லிட்டு இருக்கேன். ஏர் ரெக்கார்டு டெலீட் பண்ணிட்டாரு. ஏர் ரெக்கார்டு அதுல செட் பண்ண தெரியல உங்களுக்கு. ஸ்டாட்டிக் ஐபி எங்க இருந்து எடுத்துட்டு வரணும், ஏர் ரெக்கார்டு எப்படி கொண்டு வரணும், அதுல அடுத்தடுத்து அதாவது ஸ்டாட்டிக் ஐபி எங்க போடணும், அட்டை எங்க போடணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதை ரெடி பண்ணி எல்எம்எஃப் பிரீமியமையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து எங்கெங்க எதை மாற்றணும், கலர் எங்க மாறும், இமேஜ் எங்க வைக்கணும், இமேஜை உள்ள கொண்டு வந்துட்டு அந்த லிங்கை எப்படி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். சூப்பர் சார். ஒரு லைவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. சார் நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து அவர் வந்து சார் அதனால தான் உங்க கான்டாக்ட் நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா மாரியப்பனுக்கு. அவரு மதுரையில இருந்து வர போறாரு சார் ஈவென்ட்க்கு. அப்படிங்களா? இல்ல சார், எனக்கு நான் ஆக்சுவலா மேரேஜ் விட்டுட்டு வரலாங்கிற ஐடியாவில் நான் டிக்கெட் போடுற வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வீட்டுல சென்டிமெண்டலா நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சார், அது சிஸ்டர் மேரேஜ் தான். உங்க ஓன் சிஸ்டரா இல்ல கசினா? இல்ல சார், ஓன் சிஸ்டர் தான். அப்போ அதுதான் சார் முக்கியம். இது நம்ம அடுத்து இல்ல அது முக்கியம் தான் சார். ஆனா இப்ப நம்ம இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு ரெடி பண்ணி இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப இது கிடைக்காது. இதையும் பார்க்கணும்ல.
ம். அதுக்கு அது நாங்க ரெடி ஒன் டு அவங்க ஒன்ல சென்டிமெண்டலா பண்ணணும். ஒன் கனெக்ட் டு ஒன்ல பண்ணாங்க. வந்து நாங்க ஆக்சுவலா 20,000 வச்சிருந்தோம். மும்பைல பண்ணோம். ஓகே ஆனா யாரும் வரல. ஓகே 4 பேர் வந்திருந்தாங்க. ஓகே. 4 பேர் தான் ஓகே ஓகே. வந்திருந்தாங்க. 20 அது நான் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண நெறைய பேர் வர்றது கம்மியாகுது. ஸோ நாங்க ஒரு மேக்ஸ் கவுண்ட் குறைஞ்சது. ஓகே. ஆக்சுவலா இது மார்க்கெட்ல வந்து 60,000 80,000 வரைக்கும் பண்றாங்க. ஒன் டே அந்த ம் எக்யூப்மென்ட் ஸ்டுடியோ எல்லாம். பட் வந்து நம்ம ஓகே. கம்மியாக அது அது தெரியல. ஓகே. ஆ காஸ்ட் அதிகமாக்கணும் அந்த விஷயத்துக்கு. ஓகே. அப்ப நாங்க ஒன் டு ஒன்ல பண்ண முடியும். பட் இப்ப பண்ண முடியாது. சரிங்களா? அதனால இந்த 6,000 வந்து வச்சிருக்கோம். பார்க்கலாம். ஏன்னா ஒரு குரூப்பா சேர்றப்ப அது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்சஸ் தெரியாது அது. ம். குரூப்பா இருக்கிறப்போ அந்த குரூப்போட எனர்ஜியும் கிடைக்கும். கண்டிப்பா ஆமா. அவங்களும் உங்கள டைனமிக் மோட்டிவேட் கோர்ஸ் கிடைக்கும். பண்ணுவாங்க. தனியா இருக்கும்போது அது அது கிடைக்காது இல்லீங்களா? தனியா இருக்கப்ப நமக்கு மட்டும் தெரிஞ்சதே திரும்ப திரும்ப நம்ம இது ஆமா. பண்ணுவோம். என்ன கரெக்ட் பண்ணாலும் அந்த ஒரே லைன்லயே நிப்போம் நம்ம அது. ஆ இப்ப மத்தவங்க இருக்கும்போது நீங்க இத மாத்துங்க, இப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஆ. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே சார். நம்ம பார்க்கலாம். நீங்க கால் சார் பண்ணுங்க. இதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது தெரியல இந்த சார். மாதிரி மீட்டிங்? எனக்கு தெரியல. பெங்களூர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ஓகே. அது இப்போ இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அதுக்கேத்த மாரி தான். இப்பயும் நான் கஷ்டப்படணும்ல. இப்போ நெறைய பேருக்கு கால் ஆமா பண்றேன். ஆமா. ஸோ இப்ப நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, நான் மறுபடியும் வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இது irrelevant தான் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அது உங்க ரூம்ல வச்சிருக்கீங்களா ஒவ்வொன்றும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் அதுவும் முடிஞ்ச போட்டோ எடுத்து கொண்டாங்க சார் பாத்துக்கிறோம் சார். என்னது? என்னது சார்? 2 3 இல்ல கம்ப்யூட்டர் உங்களோட வைக்கிறீங்க நம்ம வச்சு மேஜிக் எல்லாம் கிளாஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் செட்டப் போட்டோ இருக்கு இல்லையா? எடுத்தீங்கன்னா அது நாங்களும் நான் பாத்துக்கிறோம். நாங்க பல அது நான் வருஷம் வந்து கழிச்சு இதை பண்ணிக்கிறோம்ல. நான் வந்து அது அந்த நான் லைட்டிங் இதெல்லாம் சொல்றேன். லைட்டிங்லாம் என்ட்ட இல்ல. கம்ப்யூட்டர் மானிட்டர் மட்டும் தான் இருக்கு. போட்டோ எடுத்து ஓகே. கொண்டாங்க சார். எல்லாம் சாம்சங்ல வொர்க் பண்ணப்பயே வாங்குன மானிட்டரு. ஸோ அது அது நாங்க எங்க வேலைக்கு அது இருந்தா தான் சார் எங்க வேலை பண்ண முடியும். மேஜிக் தெரியணும் ஆ. அதான் சார். எங்க டைப் ஆஃப் ஒர்க்குக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டாண்ட் சார். வச்சிருக்கீங்க ஜிபே எல்லாம் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி சொல்றேன். ம். ஓகே. சார் சொல்லுங்க எனக்கு ரசி, அதுவும் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு சப்போர்ட் வேணும். சொல்லுங்க சார். சார் எனக்கு இப்போ நானும் கிளாஸை வந்து லிமிட்டட் டைம் வரைக்கும்